வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஜோதிட ஆராய்ச்சியாளர் இருக்காரு, அதுவும் இல்லாம ஜோதிட ஆசிரியர் இருக்காரு. குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. கடந்த எபிசோட்லாம் சூப்பரா போயிருக்கு. நிறைய பேருக்கு டவுட்ஸ் எல்லாம் நிறைய கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. நன்றி. அற்புதமா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி எதுக்கு அப்படின்னா, குருவை பத்தி தான் நம்ம மெயினா பேச போறோம். குருவை பத்தியும் குரு கூட இருந்த கிரகங்களை பத்தியும் நம்ம வந்து இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு அப்படிங்கிறது உங்க ஜோதிட அனுபவத்துல அதை கொஞ்சம் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இல்ல, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகம். அது ஒரு சுப கிரகம். ஏன் சுப கிரகம் சொல்றாங்க அப்படின்னா, கால புருஷனுக்கு பாக்யாதிபதி குரு பகவான். அவர் வந்து வாழ்க்கையில நிறைய பாக்கியங்களை மட்டுமே கொடுக்கறதுக்காக வரக்கூடிய ஒரு கிரகமாக அமைகிறது முதல்ல. ரெண்டாவது என்னன்னா, அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது திரிகோண ஸ்தானம் சொல்லுவோம். அதனால அதிகமான பலனை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. இப்ப நம்ம வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்னு போறோம், அறிவியலா போறோம் அப்படின்னும் போது அது ஒரு மஞ்சள் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நிற தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நன்மையை மட்டுமே கொடுக்கும். ஹரித்ரா குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரித்ரா குங்குமம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம்னு அர்த்தம். அந்த மஞ்சள நிறமாக கொண்ட அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இயற்கையாவே நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். அது மட்டும் இல்லாம வாயு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வாயு இருக்கு, கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிஜனை சுமக்கக்கூடிய ஒரு கிரகமாக அந்த குரு பகவான் இருக்கார். அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுக்கு சான்று நிறைய இருக்கு. இப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அரச மரத்தை சொல்லுவோம். இந்த அரச மரத்தை சுத்தினா குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் வாயுவை காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆக்சிஜன் வாயு உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாவே உங்களுடைய சிந்தனைகள் தெளிவா இருக்கும். அப்ப தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. அப்ப எல்லாமே சுபமா நடக்கும். எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, மன ரீதியா ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுக்கும் போதுதான் பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரும்போது, இப்ப ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு நல்ல இடங்கள்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய தன்மைகள் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிந்தனைகள் தெளிவா இருக்கும். அப்ப சிந்தனைகள் தெளிவா இருக்கும்போது வாய்ப்புகள் நிறைய நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அப்ப அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விஷயமா மாறும். அதுதான் வந்து இயற்கையாவே அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. சூப்பர் சூப்பர். அதாவது குரு பத்தி சொன்னீங்க. இப்ப ஒரு ஜாதகத்துல குரு எங்கெங்க இருந்தா நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இல்ல, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தனக்காரகன் அர்த்தம் முதல்ல. அப்ப தனக்காரகன் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிக சிறப்பு. 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அங்க தனக்காரகனான குரு பகவான் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பணம்ன்றது பிரச்சனைகள் இருக்காது. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு 2ல குரு தான் இருக்கு, எனக்கு ஒரு கடன் இருக்கு. அந்த கடனையாவது கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த ஜாதகருக்கு அந்த 2ல இருக்க குரு கொடுக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கடன் வாய்ப்புகள் கூட மறுக்கப்படுது. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு கடனுக்கு அப்ளை பண்ண, லோனுக்கு அப்ளை பண்ண கிடைக்கலன்னு சொன்னவங்களா இருக்காங்க. ஆனா அந்த 2ல குரு இருக்கும் பொழுது, அந்த தனக்காரகனே இருக்கும் பொழுது நிறைய பண வரவுகள் இருக்கும். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. நிறைய பணம் வரும், அதை கரெக்டான முறையில பயன்படுத்த முடியாது. தப்பான முறையில பயன்படுத்தி கடைசியில எனக்கு பணம் போயிடுச்சு, நான் இங்க காசு போட்ட நஷ்டமாயிடுச்சு, இவங்களுக்காக செலவு பண்ண நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பும் அந்த 2ல் குரு இருந்தா இருக்கும். இது ஒண்ணு. அடுத்தது வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்சவங்க, நிறைய பாத்தீங்கன்னா பணம் ஃபைனான்ஸ்ல சம்பாதிச்சவங்க, பேங்க் மூலியமா சம்பாதிச்சவங்க, இது மாதிரி வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணக்கூடிய இடத்துல இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை 11ல இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய கொடுக்குறாரு. யாரு ஜாதகத்துல 11ல குரு இருக்கோ அவங்களுக்கு நிறைய பண வசதிகளை கொடுப்பாரு. அது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சில லக்னங்களுக்கு அவரு அஷ்டமாதிபதியா வருவாரு, 12ஆம் அதிபதியா வருவாரு. அப்ப அந்த நேரத்துல சில பிரச்சனைகளும் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த குருவா இருக்கிறதுனால பண வசதிகளை அதிகமா கொடுத்தே தீர்வார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பர் சூப்பர். அது 2-11ங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் காம்போ. கண்டிப்பா குருவை பத்தி பேசிட்டோம். ஸோ குரு கூட இருக்கிற கிரகங்களை பத்தி நீங்க பார்த்துடலாம். கண்டிப்பா. குருவுடன் சேர்ந்த சந்திரன் எப்படி இருக்குங்க? இல்ல, குரு சந்திரன் காம்பினேஷன்
அப்படின்னாவே அது முதல்ல ஒரு ஜாதகத்துல இருக்கு. குருவுடன் இணைந்த சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். குரு கூடயே சேர்ந்து இருக்கிறது. குருவை பார்த்த சந்திரன். குருவுக்கு பாத்தீங்கன்னா 5, 7, 9ல இருக்கக்கூடிய சந்திரன். இதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள்ல குரு இருக்கிறது. ஓகே. குருவுடைய நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காது. இந்த மாதிரி காம்பினேஷன்ல இதை எடுத்து இது எல்லாமே வந்து குருச்சந்திர யோகத்துல கண்டிப்பா பர்சன்டேஜ் மாறும். குருவுடன் சேர்ந்தே இருக்கு, ஒரே ராசியில இருக்கு அப்படின்னும் போது அதை 100% பலனை கொடுக்கும். எந்த மாதிரி பலனா கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஜாதகத்துல குரு சந்திரன் சேர்ந்திருந்தாவே பாத்தீங்கன்னா அவங்கள 4 பேருக்கு பிடிக்கும். முதல்ல ஒருத்தரை பார்த்த உடனே சில பேருக்கு பாத்தீங்கன்னா இவர் நல்லவர் அப்படின்னு அந்த டிசைட் பண்ணக்கூடிய விஷயத்த அந்த குரு சந்திரன் தான் கொடுப்பாரு. முதல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பாங்க, சரிங்களா? கருப்பா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய பேச தோணும் சில பேருக்கு, சரிங்களா? அதுதான் வந்து அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குரு சந்திரன் கண்டிப்பா அந்த ஜாதகத்துல அமைப்புல இருக்கும். அந்த தெளிவு இருக்கும் அவங்க கிட்ட, ஃபேஸ்ல முகத்துல லட்சணங்கள் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் நல்ல சிந்தனைகள் இருக்கும். இந்த குரு சந்திரன் காம்பினேஷன் இருந்தா என்ன ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ்ன்றது பார்த்தோன்னா பிடிக்கும், நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணலாம், நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் இருக்கு. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு சந்திரன் சேர்ந்திருந்தாவே ஈஸியா ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பை அது கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி அன்பர்கள், அந்த ராசியை எடுத்துக்கிட்டீங்க, புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னாவே அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல ஃப்ரெண்ட்ஷிப்னால பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும், சரிங்களா? இழப்பு அப்படின்னு சொல்றது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, நான் ஃப்ரெண்டுக்காக கொடுத்தேன், அது எனக்கு இழப்பு கிடையாது, அவனால கொடுக்க முடியல எனக்கு திருப்பி, அவ்வளவுதான் தவிர அதனால நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து கேன்சல் பண்ணல, ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து இது பண்ணாம இல்லை, ஆனா அந்த இழப்பு எனக்கு நடந்துச்சு அவரால் அப்படின்னு கௌரவமாக அந்த ஏமாற்றத்தை வெளியே சொல்லக்கூடியவர்கள் இந்த அமைப்பை கொண்டவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியா இருக்கு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவால சில ஏமாற்றங்கள் வரும். நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா எப்படி சார் ஏமாத்துவாங்க அப்படின்னு. அம்மா எந்த அம்மாவும் ஏமாத்த மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய முடிவுகள் அந்த ஜாதகருக்கு ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி விசாக நட்சத்திரம் துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா மனைவியினால ஒரு ஏமாற்றங்கள் கண்டிப்பா வரும். அந்த அந்த ஏமாற்றத்தை கூட பாத்தீங்கன்னா பாசிட்டிவா எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த குருச்சந்திர யோகம். அதே விசாக நட்சத்திரமா இருக்கு, விருச்சக ராசியா இருக்கு, 4ஆம் பாதம் விருச்சக ராசியில வரும். அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமாக ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பணத்தை நான் இதுல சீட்ல போடுறேன், 1 லட்சம் போட்டா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அதிக ஆசைப்படுவதனால் ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சக ராசியில பிறந்த குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து கும்பராசி. கும்பராசி இது பூரட்டாதி அப்படின்னாவே பூரட்டாதியில 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியில வரும். அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பணத்தை பெருக்கணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய சம்பாதிக்கிறதுக்காக சில பணங்களை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சில ஏமாற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வரும். நிறைய கும்பராசியில பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அவங்க மூலயமாக பணம் ஏமாற்றங்கள் வரும். அவங்களுக்காக ஏதாவது பண்ணி ஏமாறுவாங்க, இல்ல அவங்க ஏதாவது பணம் இவங்க கொடுங்க, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி செயல்கள் செய்யும் போது ஒரு ஏமாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அதே மீனராசியில வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அவங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து எல்லா வகையிலும் எடுத்துக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல, சீட்டுல, இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்கறது, கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றது, அவங்களே பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும். அந்த ஏமாற்றங்கள் தான் சொன்னேன், இந்த குருச்சந்திர யோகம் என்னன்னா அந்த ஏமாற்றம்னு உணர மாட்டாங்க, அது ஒரு சந்தோஷமான ஏமாற்றமா நினைப்பாங்க. அவங்களால முடியல, நானும் ட்ரை பண்ணேன், அவங்களாலையும் முடியல, நான் எப்படி போய் பணத்தை கேட்கறது, எப்படி போய் அவங்கள பேசுறது அப்படின்னு அந்த அவங்கள வருத்தப்பட வைக்காம அந்த விஷயத்த, அந்த ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக குருச்சந்திரன் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இந்த குருச்சந்திரன் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னாவே நிறைய பேர் நிறைய வெளியூர் பயணங்கள் செய்வதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யார் ஜாதகத்துல குருச்சந்திரன் இருக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் வண்டியில அதிகமா பயணம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஊரா போய் மார்க்கெட்டிங்ல பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதே மாதிரி வெளியூர் பயணம் பண்ணி அங்கேயே வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குருச்சந்திரன் இருக்குன்னா உணவு பிரியவர்களா இருப்பாங்க. நல்லா ருசியான உணவுகளை சாப்பிடணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழையது கொடுத்தா பிடிக்காது. அதே வந்து ருசியான உணவுகள், நல்ல டேஸ்டியான ஃபுட்டு, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஒரே உணவை சாப்பிட மாட்டாங்க. டெய்லி இட்லி பிடிக்கும், ஆனா அதே இட்லி சாப்பிட மாட்டாங்க. வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம், அந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு கேட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு சந்திர யோகம் ஏற்படுத்தும். சூப்பர் சூப்பருங்க. குருச்சந்திரன்ல இவ்வளவு சீக்கிரம் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நிறைய பேர் யோகம் சொல்லுவாங்க, அதுல இருக்கிற டிஃபெக்ட்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, யோகமும் இருக்கு பாருங்க. ஒரு கிரகம் ஒரு யோகத்தையும் கொடுக்கும், அவயோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து எல்லாருமே என்னன்னா யோகத்தை மட்டும் பேசியே பழகிட்டாங்க. ரெண்டாவது யோகம் சொல்லக்கூடியது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, யோகம்னாலும் நல்லது அப்படி கிடையாது. யோகம் அப்படின்னா சேர்க்கைன்னு அர்த்தம். அது சுப சேர்க்கையா இருக்கலாம், அசுப சேர்க்கையா இருக்கலாம். அது சுப யோகம் சொல்லணும், அசுப யோகம் சொல்லணும். யோகம்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, பரவாயில்ல என் ஜாதத்துல இந்த யோகம்லாம் இருக்கு, எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அப்படி கிடையாது. அது சில நேரங்கள்ல சுபயோகமா வேலை செய்யும், அசுப யோகமாவும் வேலை செய்யும். இப்ப நீங்க சேர்ந்தது வந்து 100% சொன்னீங்க. நட்சத்திரத்துல இருக்க எத்தனை %? நட்சத்திரத்துல இருக்கிறது வந்து 60 to 75% ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்வைங்கயா, பார்வை அப்படின்னு சொல்லக்கூட 90% ஒர்க் ஆகும். 90% பார்வையில. ஆமா ஆமா, பார்வையும் எடுத்துக்கணும். அது வந்து 7ஆம் பார்வை கொஞ்சம் பவருங்களா? 7ஆம் பார்வை பாருங்க எப்பவுமே சமசப்தம பார்வைக்கு பலன் அதிகம். ஏன் அப்படின்னா சந்திரனும் சேர்ந்து பார்க்கும். இப்ப பாத்தீங்கன்னா 5, 9 வந்து பாத்தீங்கன்னா குரு மட்டும் சந்திரனை பார்ப்பாரு. ஆனா அதுவே 7ஆம் பார்வை சமசப்தம பார்வையில ஏன் அதிக பலன் அப்படின்னா 2 கிரகங்களும் சமசப்தமமாக பார்க்கும். அப்ப அதுக்கு அதிக பலன் எப்பவுமே உண்டு. அதிக ஒளி இருக்கிறதுனால. ஆமா, ஒளியுடைய பரிமாற்றங்கள் அதிகமா இருக்கும். அப்ப உங்களுக்கு அதிகமான பலனை அது கொடுக்கும். சூப்பர் சூப்பருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருவுடன் சேர்த்த சனி, இதுதான் வந்து வாழ்க்கையில ஒரு சிறப்பான சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. இந்த குரு சனி சேர்ந்து இருக்கு அப்படின்னாவே வாழ்க்கையில அவங்க போன ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் பண்ணவர்களாக பிறக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான யோகம். நீங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க, குரு சனி சேர்ந்து இருக்கு, முதல்ல ஒரே ராசியில சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவங்களால முடியாத விஷயங்களே வாழ்க்கையில கிடையாது. அவங்க ஒரு விஷயம் யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அதை செய்யற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அந்த செயல்கள் சிந்தனைகளா மாறும். சிந்தனைகள் கடைசியில முடியக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த செயல் முடிந்து வெற்றியாகக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு சனி யோகம் கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி குரு சனி சேர்ந்து இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கை சுழற்சி மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். குரு சனி சேர்ந்து இருக்கு, நான் ஒரு நாள் நான் வீட்டுல தூங்கினேன் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சனி. சூப்பர். அது இன்னும் லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருக்கணும் போது இன்னும் அபரிவிதமான யோகத்தை கண்டிப்பா கொடுக்குது. அதே மாதிரி குருவுடைய பார்வை பெற்ற சனி பாத்தீங்கன்னா குரு வந்து 5ஆம் பார்வையா சனியை பாக்குறது, 7ஆம் பார்வையா சனியை பாக்குறது. ஆமாங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சமசத்தமா பாக்குறாங்க. பட் எது நல்ல காம்பினேஷனுங்களா? இல்ல கண்டிப்பாவே பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குரு சனி அப்படின்னாவே வந்து அது ஒரு தீய யோகம், பிரம்மகத்தி தோஷம்லாம் சொல்லுவாங்க. பிரம்மகத்தி தோஷம் ஒரு வகையில் இருந்தா கூட ஆனா வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு சனியை குறிக்கும், இல்லைன்னு சொல்ல. அது என்ன பண்ணும்னா குழந்தைகளுடைய வளர்ப்புல பிரச்சனையை கொடுக்கும். நிறைய பேர் குரு சனி இருந்தாங்கன்னா கொஞ்சம் லேட்டா குழந்தை பிறக்கும். குரு அப்படின்னு சொல்லக்கூடியது உயிரணுக்கள் சொல்லுவோம். அந்த சனி கூட சேரும்போது இந்த உயிரணுக்கள் வந்து இறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு குழந்தை கொஞ்சம் லேட்டா பிறக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே மாதிரி அந்த குரு சனி இருக்கு அப்படின்னா குழந்தைகள் வளர வளர வளரதான் இவங்களுடைய வாழ்க்கை தளம் வளரும். குழந்தை எண்ணிக்கை வந்து ஒரு கல்யாணம் ஆகுதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை அப்படியே 3x டைம்ஸ்ல குரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள அமைப்பு அந்த குரு சனி சேர்க்கை கண்டிப்பா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி குரு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்க கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவோம், யார் ஜாதகத்துல குரு சனி சேர்க்கை இருக்கோ அவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அவங்க வெற்றியை தவிர வேற எதுவுமே நடக்காது. தோப்பாங்க, தோத்தா கூட திரும்ப திரும்ப ஜெயிக்கக்கூடியவர்கள் அவங்கதான் இருப்பாங்க. குரு சனி சேர்க்கை அது ஒரு மிகப்பெரிய யோகமான கிரக சேர்க்கை. அது மிகப்பெரிய ஜாதகத்துல நிறைய பெரிய பெரிய வெற்றி அடைந்தவர்கள் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரு சனி சேர்க்கை கண்டிப்பா நிறைய இருக்கும். ஆசிரியர்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஆசிரியரா இருக்கட்டும், இப்ப எங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு, அதே மாதிரி வந்து
நிறைய ஆசிரியர்கள், அது எந்த ஃபீல்ட்ல வேணா இருக்கலாம், அவங்களுக்குலாம் அந்த குரு சனி யோகம் இல்லாம ஒரு வித்தைய இன்னொருத்தர் கத்தே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த குரு சனி கண்டிப்பா கொடுத்தே தீரும். சூப்பர் சூப்பருங்க. அதே மாதிரி இப்ப குரு சனியை பத்தி சொல்லிட்டோம். குரு சூரியன். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா ஒரு சுப கிரகம் சொல்லிட்டோம். அந்த சூரியன் சொல்லக்கூடியது ஒரு ராஜ கிரகம். இந்த குரு சூரியன் கூட இணையும் போது பாத்தீங்கன்னா அவங்க உயர் பதவியில இருப்பாங்க, உயர் அந்தஸ்துல இருப்பாங்க. யார் ஜாதகத்துல குரு சூரியன் இருக்கோ அவங்களாம் மேனேஜரல் ஜாப் கண்டிப்பா செய்வாங்க. அது 2 பேருக்கு மேனேஜரா இருக்கலாம், 100 பேருக்கு மேனேஜரா இருக்கலாம். அது லக்னத்துக்கு பொறுத்து, இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுது, அவ்வளவுதான் தவிர. ஆனா கண்டிப்பாக அவர் உயர் பதவி, உயர் அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். யாருக்கெல்லாம் குரு சூரியன் சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு ஒரு கௌரவமான பதவி கிடைக்கும். நீங்க வேலையே செய்யல அப்படின்னா கூட 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவரை கேட்டுட்டு செய்வோம், அவர் கரெக்டா நம்மளை கைட் பண்ணுவாரு அப்படின்னு அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அந்த குரு சூரியன் சேர்க்கை கண்டிப்பா இருக்கு. நிறைய அரசு ஊழியர்கள் ஜாதகம் எடுத்து பாருங்க, IAS ஜாதகம், சரிங்களா, IPS ஆபீசர் ஜாதகம், அதே மாதிரி பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ஜாதகம். இப்ப IAS பார்த்தா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, மரியாதைன்றதை விட கௌரவம், சரிங்களா, அந்த கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். மரியாதைன்றது பாத்தீங்கன்னா உங்க மரியாதை இன்னைக்கு வணக்கம் சொல்லிட்டு பின்னாடி போய் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த கௌரவமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு சூரியன் சேர்க்கை கண்டிப்பா கொடுக்கும். இந்த குரு சூரியன் சேர்க்கை இருந்தா நெகட்டிவ் என்ன இருக்கு அதையும் பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். வயிறுல பாத்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது சில நேரங்கள்ல அந்த ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அதனால பிரச்சனைகள் வரும். சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். யாரெல்லாம் குரு சூரியன் சேர்ந்து இருக்கோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தோசை இட்லி நிறைய சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த கிரகம் கொடுக்கும். அது வந்து என்ன கேட்டீங்கன்னா சில நேரங்கள்ல வயிற்றுல ஒரு அசிடிட்டியை ஃபார்ம் ஆயிடும். இப்ப நீங்க ஒரு ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் வயிறுல என்ன ஆகும், இந்த பிரச்சனை வராது. இதெல்லாம் லைட் ஃபுட். அப்ப இது ரொம்ப பிடிச்சி இவங்க சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா வயிறுல ஒரு அசிடிட்டி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த குரு சூரியன் சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ ஒரு ஜாதகத்துல குரு புதன் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவங்க மிக சிறந்த புத்திசாலிகளா இருப்பாங்க. மிக சிறந்த புத்திசாலிகள். அவங்கள மாதிரி ஒரு புத்திசாலித்தனத்தை யாரும் பார்க்க முடியாது. அதுல ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் பயன்படாது. மத்தவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த குருவும் புதனும் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பாதகாதிபதியா வரும். இப்ப மிதன ராசிக்கு அதிபதி புதன், 7ஆம் அதிபதி பாதகாதிபதி குருவா வரும். அதே மாதிரி கன்னி ராசிக்கு அதிபதி புதன், 7ஆம் அதிபதி குரு பாதகாதிபதியா வரும். அதனால இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்றாங்க, நான் நாளைக்கு ஒரு வீடு வாங்குறேன், அது இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு பிளான் போட்டா அந்த பிளான் ஃபெயில் ஆகும். அதே மத்தவங்களுக்கு அவங்க பிளான் போட்டு கொடுக்குறாங்க, 1% கூட மிஸ் ஆகாது. அப்படி என்ன சொன்னாங்களோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஒரு ஜாதகத்துல குரு புதன் சேர்ந்து இருக்கு, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேக்ஸ் டீச்சரா இருக்காங்க, கணக்கு சூப்பரா வரும். அதே மாதிரி பத்திரப்பதிவு துறையில இருக்க ஜாதகம் எல்லாம் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குரு புதன் சேர்க்கை கண்டிப்பா இருக்கும். இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு அதான் சொன்னேன், நீங்க பிசினஸ் சொல்லலாம். அதை மார்க்கெட்டிங் சொல்றதை விட மார்க்கெட்டிங் ஒரு சாரரா போயிடும். பிசினஸ் மைண்டட் பர்சனா இருப்பாங்க. என்னன்னா அந்த பிசினஸ் மைண்டட் என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்காக பண்ணும்போது பிளான் வந்து ஓவரா பெருசா போட்டுருவாங்க. தவறே நடக்காத ஒரு பிளானை போட்டுட்டு தவறு நடக்காம ஏதாவது பிளான் இருக்குமா? வாய்ப்பு கிடையாது. எல்லாருமே என்ன சொல்றாங்க, பிளான் ஏ ஃபெயில் ஆனா பிளான் பி, பிளான் பி ஃபெயில் ஆனா பிளான் சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அவங்க பிளான் போட மாட்டாங்க, அதனால பிரச்சனைகள் வரும். ஆனா அதுவே இன்னொருத்தருக்காக வேலை செய்யறாங்க, ஒரு கம்பெனில இருக்காங்க, ஒரு நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்ல இருக்காங்க, அவங்க பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு புதன் சேர்க்கை கண்டிப்பா கொடுக்கும்.